இன்ப சுகமல்லவா கிடைக்கிறது, இன்பம் சுரங்கமல்லவா பிறக்கிறது. என்னடகு இன்று இரவு என்ன பகல் என்ன, எந்த நேரமும் உன்னையே தொட்டு சுவைத்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று என்னுடைய எண்ணம் உன்னையே வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆசையால் முதல் ஜாமத்தில் அழகுள்ள ஆண்மகன் பிறந்திருக்கிறார். ஆமாங்க, இவனுக்கு அனுமன் என்ற நாமதேயம். என்ன பெயர்? அனுமன். போ விட்டு வா, போ போ போ. மஞ்சம் மலர் கல்லு எந்த நேரம் உன்னையே தொட்டு சுவைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ணமே உன்னை ஒட்டமிட்டு கொண்டிருக்கிறதே கண்ணே. இவனுக்கு தனுவன் என்ற நாமதேயம். என்ன பெயர்? தனுவன். போ விட்டு வா, போ. இந்த நேரத்தில் உன்னை துவைக்க வேண்டும் என்று என்னோடு அனுப்பி இருக்கிறான். இறைவனுடைய செயலே இதுவாகும். கண்ணே, மூன்றாவது ஜாமத்தில் அழகுள்ள ஆண்மகன். ஆண்மகனா பாரு, இவனுக்கு விலகிறம இவனுக்கு என்ன நாமதேயம் தெரியுமா? விஸ்வாசி என்ற நாமதேயம். கண்ணே, உன்னை விட போவது கிடையாது, உன்னை விடுவா மாட்டேன். ஆய் பெண்ணே, சுவாமி, நான்காவது ஜாமத்தில் அழகுள்ள ஆண்மகன். இவனுக்கு ராமன் என்ற நாமதேயம். ராமன்.
போயிட்டு வெடிச்சு போச்சு. விடிஞ்சால் விடியட்டும், நாம் இருவரும் சல்லாபமாக உல்லாசமாக என்ன பெண்களே பிடிக்காதுன்னு சொன்னேன், இப்போ நான் கூடவே மாட்டு பாக்குறேன். சரி விடு அண்ணே, வா. ஆண் மகனாயிட்டு எது எது எப்போ வருமோ அப்பதான் வரும். சரி வா, உன்னை நான் திருமணம் செய்து கொண்டேன். எல்லாரும் வாழ்க்கையில் ஈடுபட்டு 4 புதல்வரை பெற்றெடுத்திருக்கிறோம். அனுவன் தனுவன் விஸ்வாசராமன் என்று எதிர்காலத்திற்கு 4 பேருமே எடுத்துக்காட்டாக திகழ்வார்கள். சாமி என்ன இனிமே தான் உன்னோட வாழ்க்கையிலே சோதனை. இதில் வெற்றி பெற்று விட்டால் உண்மையிலே நீ பாக்கியசாலிதான். என்ன சாமி சொல்றீங்க நீங்க? சோதனையா? ஆமா, இதுவரைக்கும் கட்டுப்பட்ட சோதனை, இதிலும் ஒரு சோதனை தான். கணவனுக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ்கிறாய் என்பதுதான் இந்த வாழ்க்கை நடமாட்டுமே. அப்படியா? ஆமாம். அதோ பார்த்தாயா பத்மதடாகம் 6 காத தூரம் இருக்கிறது. விரைந்து செல்ல வேண்டும். அரணாயைக்குள் நீ பக்தியால், தன்னுடைய பதி பக்தியால் மணலால் குட செய்து நான் செய்ய சிவபூஜைக்கு ஜலம் கொண்டு வர வேண்டும். காலம் தாச்சினால் என் கோபத்திற்கும் என் சாபத்திற்கும் ஆவாய். சுவாமி தங்கள் விருப்பம் போல அகத்தாகினே. நான் இப்போது தடாகம் சென்று வருகிறேன் சுவாமி. சென்று வா. ஓம் நமச்சிவாய. மூர்க்கவான் முகத்திரண்டு சீர்க்கமான ஒரு போட்டு இந்த கேக்கை நாட்டை கார்த்திவராஜனை வைத்தெடுத்து நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் இந்நாட்டை பரிபாலனை செய்து தயவாதில் இறங்கு. இந்த கேக்கை நாட்டை கார்த்திவராஜனை வைத்தெடுத்து நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் இந்நாட்டை பரிபாலனை செய்கிறீர்கள். இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு ஏதாகிலும் குறை என்பது இருக்க முடியாது சொல்லிங்க. முறையிட்டு பார்த்தாலும் என்னன்னு தெரியல. முறையிட்டு பார்த்தாலும் கிடையாது. இருந்தாலும் ஒரு மன்னனுடைய கடமை நாட்டு மக்கள் எப்படி இருப்பார் என்பதை கண்டறிய வேண்டும் என்பதுதான். இப்போது நாம் இருவருமாக நாட்டு மக்களை பார்த்துக் கொண்டோம் நகரம் புறப்படுகிறோம். நம்ம இட்ட பயிரெல்லாம் எல்லாம் வந்து அழிச்சிட்டு போயிடுச்சு. காட்டுல இருக்கிற மருந்தங்கள்லாம் வந்து அழிச்சிட்டு போயிடுச்சு. ஆமா, அந்த கரடி, புலி, மருதங்கம், வெட்டி, தாளம் இது மொத்தம் வந்து அழிச்சிட்டு போயிடுச்சு. மன்னராண்ட போய் நம்ம முறையிடுவோம். அதுக்கு என்னத்தான் தீர்ப்பு சொல்றதுன்னு கேட்போம். இதுல இந்த நாட்டை விட்டு நம்ம வெளியேறுவோம். நீ என்ன பயிர் வச்சா? நானா? அந்த கேக்குறேன் கண்ணாரா போச்சுடா. திண்டிவனம் போன ஒரு மூட்டை வேர்கால எத்தாம ஆளை வச்சு உரிச்சா அது 2 மூட்டை பயிர் ஆச்சு. ஒரு மூட்டை கலக்கா உரிச்சு 2 மூட்டை பயிர் ஆச்சு. அது அப்படியே போட்டா மொழிக்காதுன்னு கடாயில போட்டு வறுத்தியா, அம்மியில வச்சு அரைச்சியா, அண்டால கொட்டியா, தண்ணி ஊற்றி கலக்கியா, மாங்கூத்த போட்டியா, காய்கறில தெளிச்சா மொழிக்காதுன்னு வெறுப்பங்கள்ல தெளிச்சேன். ஒரு காய் நல்ல பெருசு. ஐயோ நாளைக்கு என்ன பண்ற தெரியுமா பெரியப்பா? நாளைக்கு இருந்து என்ன பண்ற? வத்து போடாத, வேசி போடு. பக்கத்துல கனி நிலம் இருந்தது, அதுல கசை கருவாடு நட்டேன். என்னதா கருவாடு? கச்சை கருவாடு குடும்பம் நடுவாங்க. ஒண்ணு இந்த பெருசு இருந்தது கச்சை கருவாடு. கத்திரிக்காவா? அதே அழைச்சிட்டு போச்சு. உன்னை என்ன தான் பண்ணுன்னு தெரியல. நான் என்ன வச்சிருந்துருமா? நீ என்ன போட்ட? ஆத்து ஓரம் கரும்பு வச்சேன். ஆத்து ஓரம் எறும்பு வந்து இஸ்துன்னு போடலாமா? எறும்பு இஸ்துன்னு போனா எல்லாத்தையும் குறைய சொல்லியாச்சு. மன்னர் 2 சொல்லிட்டா. நான் மெட்ராஸுக்கு போனோம். எப்படி போறா? எப்படி இன்னத்துக்கு போறா? எதுக்கு? மெட்ராஸ்ல என் மச்சான் சித்தரும்பு கட்சி செத்துட்டானோ. சித்தரும்பா? சித்தரும்பு கட்சி செத்துட்டானோ. அது கட்சவன் யாருன்னா சாவாங்க. கொட்டிய ரசம் நல்லா தான் பிரியாணி சாப்பிட்டு பார்த்துருந்தானா. பிரியாணி இந்த சித்தரும்பு ஏறிக்குது, கட்டை வரல பிடிங்கிட்டுக்குது. ஆளு பாட் அவுட்டு. பாட் அவுட். அந்த வண்டி என்ன பண்ணாங்க? 108க்கு போன் பண்ணிக்கிறாங்க. 108க்கு
அது எப்படி கத்திங்க வருது? எப்படி கத்தின்னு வந்தா? போலாம் போலாம் போலாம். வாய் 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 வாய்னு கத்தின்னு வந்திருக்கோம். கேட்டு மையா போர்டு பண்ண மன்றத்துல போட்டுக்கிறாங்க. எங்க போர்டு பண்ண பண்ற போஸ்ட் மாட பண்ற இடம் பிட வரை. அதோட விடல. என் மச்சானுக்கு 3 சேர்த்துக்கிறாங்க. என்னத்துல மூச்சு ஏத்துட்டாங்க? கிட்னி கிட்னி கிட்டினி ஏடட ஈர்லா அதே எடுத்துக்கிறாங்க. எதா பென்ஷன் ஒரு காய என்சு ஊருக்காவா? அது எல்லாம் முடிச்சுட்டு போனோம். மன்னரை சந்திக்கலாம் நம்ம. மகாராஜா மகாராஜாக்கு முடி எத்தனை வாடா, முடி போட்டு வரா, மருந்து விட்டு வந்துக்கிறாரா? மணி முடி எத்தனை பட்டு முடியாடா.